நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2024 வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். கனடாவில் போதைப் பொருளுடன் இலங்கை தமிழர் கைது. கனடாவில் காரை கொள்ளையிட்டு சென்ற நபரை தேடும் போலீசார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெற்றி ஈட்டுவார் என மகிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை. ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானம். நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் நுழைந்த பிக்குமார்களின் வாகனங்களால் பரபரப்பு. பெண்ணின் திருமண வயது 9 என ஈராக்கில் மசோதா தாக்கல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். கங்குவா படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு பற்றிய அறிவிப்பு. இனி EC21 விரிவான செய்திகள். கனடாவில் ப்ளூ வாட்டர் பாலத்தில் கிட்டத்தட்ட 120 கிலோகிராமுக்கு அதிகமான கொக்கைனுடன் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 42 வயதுடைய ட்ரக் சாரதி. பாலத்தில் அவரது ட்ரக் வழிமறிக்கப்பட்டு சோதனையிட்ட போது கனடாவில் தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கைன் போதைப் பொருளை விநியோகித்த உற்பத்தி செய்ததாக இலங்கை தமிழர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரது பிணை பத்திரம் 3 மில்லியன் கனடா டாலராக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் கைதான இலங்கையர் மீது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனடாவின் யோர்க் பிராந்தியத்தில் கார் ஒன்றை களவாடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சந்தேக நபர் தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளது. காரை திருடிய நபர் வேகமாக தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வேகமாக காரை செலுத்திய நபரை இடைமறித்த போலீசார் இருக்கைப்பட்டி அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இருக்கைப்பட்டியை அணிந்த நபர் வாகனத்தை நிறுத்தாது வேகமாக தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ATPY 666 என்ற இலக்க வாகனமே இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை கொள்ளையிட்ட நபர் தொடர்பிலான விவரங்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெற்றி ஈட்டுவார் என நம்புவதாக ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலய சுற்று வீதியில் வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சில பிக்குகள் வாகனத்துடன் நுழைந்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. நல்லூர் கந்தசாமி கோவில் பெருந்திருவிழா காரணமாக வாகன போக்குவரத்துகளை தடை செய்யும் வீதி தடைகளையும் மீறி நல்லூர் கந்தசாமி ஆலய முன்பக்கம் வரை பௌத்த பிக்குகளின் வாகனம் உள்நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளது. சாதாரண பொதுமக்களின் வாகனங்களை திருப்பி அனுப்புகின்ற போலீசார் பிக்குகளின் வாகனத்தை உள்நுழைய அனுமதித்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈராக் நாடாளுமன்றம் பெண்களுக்கான சட்டப்பூர்வமான திருமண வயதை 9 குறைப்பதற்கான மசோதாவை அறிவித்துள்ளது. ஈராக் நாட்டின் தனிநபர் சட்டத்தின்படி பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 18 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை திருத்தும் முயற்சியில் நீதி அமைச்சகம் புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது. இது 9 வயது சிறுமிகளுக்கும் 15 வயதுள்ள ஆண் குழந்தைகளுக்கும் திருமணத்தை அனுமதிக்கிறது. இஸ்லாமிய மத சட்டத்தை தரப்படுத்தவும் தகாத உறவுகளில் இருந்து இளம் பெண்களை பாதுகாக்கவும் திருமண வயது குறித்து புதிய மசோதா முயல்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மசோதா குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்கும் என்றும் குடும்ப விவகாரங்களில் நீதிமன்ற அதிகாரத்தை குறைத்து மத குருமார்களின் கையை ஓங்கச் செய்யும் என்றும் அஞ்சப்படுகிறது. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் சென்று பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பிரதமரின் வருகையொட்டி வயநாடு மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நக்சலைட்டுகளின் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் பாதுகாப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேரிடர் பாதித்த பகுதியில் மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள மத்திய அரசிடம் கேரள அரசு 2000 கோடி ரூபாய் நிதியுதவி கோரியிருப்பதாக குறிப்பிடத்தக்கது. சூர்யா நடிப்பில் அடுத்ததாக திரையரங்குகளில் வெளியாக உள்ள திரைப்படம் கங்குவா. இதில் திஷா பதானி, பாபி தியோல், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி உட்பட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியுள்ளார். 3Dயில் உருவாகும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி உட்பட 10 மொழிகளில் வெளியாக உள்ளது. இதில் 2 கதாபாத்திரங்களில் சூர்யா நடிப்பதாக கூறப்படுகிறது. இப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. கங்குவா படத்தின் ட்ரெய்லர் வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நிகழ்வுகள். EC என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டேன். ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.